சூட்சம சக்தியும் மனோசக்தியும். இந்த சூட்சம சக்திக்கும் மனோசக்திக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. அதனால் மனம் போல் வாழ்க்கை, நாம் எண்ணம் போல் செயல்பாடு நடக்கும் அப்படின்லாம் சொல்கிறோம். இதற்கு பைபிளிலே ஒரு நல்ல உதாரணம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா ஜேக்கப் என்பவருக்கு ஆடு இருந்திருக்கு. அவருக்கு ஆட்டில் வெள்ளையும் கருப்பும் சேர்ந்த ஆடு, கருப்பாக உள்ள ஆடு, தனி வெள்ளையாக உள்ள ஆடு, இப்படி 3 வகையான ஆடு இருந்திருக்குது. அதை தன்னுடைய 2 பேருக்கு பிரித்து கொடுத்துருக்காரு. ஒருத்தருக்கு வெள்ளையும் கருப்பும் நிறைந்த ஆடு, கருப்பாடு ரெண்டையும் சேர்த்து தனியாக ஒதுக்கிட்டார். இன்னொருத்தருக்கு தனி வெள்ளை ஆடாக கொடுத்துருக்கார். விடாயும் வெள்ளை, ஆடும் வெள்ளை. அப்போ இந்த வெள்ளை ஆடு வைத்திருக்கவருக்கு கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த ஆடு வேணும்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கு. உடனே என்ன பண்ணார், அவர் அந்த ஆடு தண்ணி குடிக்கிற தொட்டியை கருப்பும் வெள்ளையுமாக அடித்திருக்கிறார். அது பார்க்கும்போதெல்லாம் கருப்பும் வெள்ளை தெரியும். அடுத்தப்போ அதுக்கு போடுகின்ற இறை, அந்த மரத்தோடுகள், அது கருப்பும் வெள்ளையும் சேர்ந்துதான் தீவனம் போட்டிருக்கார். அந்த ஆடுகள் அதை பார்த்து 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 அந்த உணவுகளை சாப்பிடவ, தண்ணி அங்கே போய் குடிக்க இப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்தில் உண்டான ஆடு, அந்த இடத்தில் சினை பிடித்த ஆடுகள் வெள்ளையும் கருப்பும் சேர்ந்த குட்டியாக போட்டிருக்கு. அப்போ பாருங்கள், அதனுடைய எண்ணம் கருப்பு வெள்ளை அந்த மனசில் படப்பட அந்த எண்ணம் உள்ளே போய் வெள்ளையாக உள்ள ஆடுகள் கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த குட்டிகளை போட்டிருக்கிறது. இதில் இருந்தே நாம் நம்முடைய எண்ணங்களை போல் வாழ்க்கை அமையும் என்று சொல்வதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நிறைய நேரங்களில் நம்ம பார்க்குறோம், வாழ்க்கையில் நாம் எண்ணம் போல் வாழ்க்கை அமைகிறது. அதுக்குத்தான் இந்த சூட்சம சக்தி படைத்தவர்கள் நல்ல எண்ணம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். சூட்சமத்தை எப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வருகிறோம், கொண்டு வந்து நம்ம உடம்புல நினைக்க வைக்கும், பிறகு கொண்டு வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் ஏழை மக்கள் முன்னேறுவதற்காக, தான் கஷ்டப்பட்டாலும் பிறரை முன்னேற்றுவதற்காக என்று இருக்க வேண்டும். மாறாக தான் ஒரு பெரிய ஆளாக, தான் ராஜ்யம் ஆளாக, நாம் நிறைய தங்க நகைகளை போட்டு செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம்னா அதுவும் நடக்கும். ஆனால் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம், ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் இருக்கிறவர்களுக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக பணம் சேரும். அடுத்தது கொடுப்பாங்க. எத்தனையோ இடத்துல பார்க்குறோம், ரோட்டில் படுத்திருக்காங்க, அவன் கொஞ்சம் சக்தி உள்ளவங்க, அவங்கள போய் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பணங்கள்லாம் கொடுக்காங்க. அவங்க அதை வாங்க மாட்டாங்க, வாங்கினாலும் பக்கத்தில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் சில பேர் தனக்கு என்று நிறைய பொருளை சேர்த்து, நிறைய ஆளுகளை சேர்த்து, தான் ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது சமுதாயத்தில். இதை ரொம்ப விரித்து சொல்ல முடியாது. ஆகவே நாம் எண்ணம் போல் வாழ்க்கை நடக்கும் சூட்சம சக்தி பெற்றால். ஆனால் நாம் அதை ஏழை எளிய மக்களுக்காக, உண்மையிலேயே கஷ்டப்படுற மக்களுக்காக நாம் அதை செலவிட்டோமே ஆனால் நம்முடைய மனசு தெளிவு வரும். நீ பணக்காரன வசதியாக ரொம்ப ஆளை தேடணும்னு நினச்சின்னா மற்ற பேர் எல்லாம் உன்னை சேருவாங்க, எல்லாம் உன்னை பெருசாக ஆக்குவாங்க. நீ பெருசாக இருக்குது ராஜ்யம் ஆண்ட மாதிரி பெருசாக ஆளலாம். ஆனால் உன்னுடைய மனது குத்தி கொண்டே இருக்கும். உன்னுடைய இறுதி காலத்தில் ஒரு நிம்மதி இருக்காது. ஆனால் எளிமையாக வாழ்ந்து ஏழைகளுக்கு உதவி செய்கிறவன் கஷ்டப்பட்டாலும், தாக்கு வெளியே கஷ்டப்பட்டாலும் மனதளவில் அவன் சந்தோஷமாகவே இருப்பான். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த சூட்சமத்தை படிக்கின்ற ஒவ்வொருவரும்
நாம் வறுமையில் வாடுகின்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு உதவி